அதிகப்படியான பிளட் பிரஷர், அதாவது இரத்த கொதிப்பு நோய், அல்லது அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருக்கிறது, இல்லைன்னா இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறது, அதிகப்படியாக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறது, சடனாக ஒரு தலைவலி அல்லது தலை சுற்று, அதை நினைவு தடுமாற்றம் இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முகத்தில் கூட வாதம் வரும். இந்த வாதத்தில் ஏதாச்சும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. இப்போ நம்மளுடைய பாடியில் வாதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வாத நோய் அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடன் ஸ்ட்ரோக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பக்கவாதம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பெரும்பாலுமே நம்மளுடைய நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதய நோய்க்கு அடுத்தபடியாக நிறைய பேரோட உயிரிழப்பிற்கும் சரி, உடல் இயக்கத்தை தடைப்படுத்துவதற்கும் சரி, இந்த பக்கவாதம் அப்படின்றது பெரிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க எல்டர் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் வரும், வயதானதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பக்கவாதம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறானது. சமீப காலங்களில் பார்க்கும்போது ஒரு 30 to 40 இயர்ஸ் மிடில் ஏஜ் பர்சன்ஸ்க்கே நாங்கள் நிறைய பேருக்கு பக்கவாதம் கேசஸ் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. இதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு, நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பக்கவாதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தில் ஏதாச்சும் சின்ன தடைபடுறது, அப்படி இல்லைன்னா அந்த ரத்த குழாய்களில் அடைப்பு, அப்படி இல்லைன்னா அங்கே கரெக்டான ஆக்சிஜன் சப்ளை இல்லை அப்படின்னா நமக்கு இந்த பக்கவாதம் அப்படின்றது வரும். பக்கவாதத்தில் மெயின் சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைகால் செயல் இழப்பு, அதே மாதிரி சடனாக ஒரு தலைவலி அல்லது தலை சுற்று, அதை நினைவு தடுமாற்றம் இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முகத்தில் கூட வாதம் வரும். அடுத்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கைகால் முற்றிலுமாகவே செயல் இழந்து போகிறது. அதே மாதிரி அவங்களுடைய வாயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடடாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சிம்டம்ஸ்லாம் மெயினாக பக்கவாதத்தில் இருக்கும். அதுவும் என்ன காரணங்களால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான பிளட் பிரஷர், அதாவது இரத்த கொதிப்பு நோய், அல்லது அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருக்கிறது, இல்லைன்னா இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறது, அதிகப்படியாக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறது, ஆல்கஹால், மது பழக்கம், போதை பழக்கம், இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம் ரெக்கார்ட் ஆகுது. அதுவும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எர்லியராகவே ஒருத்தருங்க ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அதாவது ரத்த கொதிப்பு இருக்குது அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு தானே ஒரு 140 150 தானே இருக்குது, இது நம்மளை ரெடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது தகுந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டான டைமிங்கில் எடுக்காமல் இருக்கிறது, கரெக்டான மெடிக்கேஷன் எடுக்காமல் இருக்கிறது. அதாவது நாள்பட்ட ஹைப்பர் டென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அதிகமாக ஒரு டென்ஷன் ஆகும்போதோ, இல்லைன்னா ஒரு படபடப்பான ஒரு விஷயம், அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் கேட்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பக்கவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வயதானவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கரெக்டான மெடிக்கேஷன் எடுக்காமல் இருக்கிறது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. நம்மளுடைய மருத்துவத்தில் இந்த பக்கவாதத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாத நோய்களுக்கு அடியில் கொண்டு வரும். ஈவன் பக்கவாதமாகட்டும், முகவாதமாகட்டும், பட்சவாதமாகட்டும், அது ஒன் சைடட் பேரலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாத நோயின் அடிப்படையில் நம்ம கொண்டு வருவோம். வாத நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல 3 ஃபோர்ஸஸ் இருக்கும், வாதம், பித்தம், கபம் சொல்லிட்டு. அதில் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் தான் வாதம். இந்த வாதத்தில் ஏதாச்சும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. இப்போ நம்மளுடைய பாடியில் வாதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வாத நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பக்கவாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மருத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக வாதத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். வாதத்தை எப்படி குறைப்பீங்க டாக்டர் அப்படின்னா வாதம் ஒருத்தவங்க உடம்புல அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேதி மருந்து தாங்க. பேதிக்கு கொடுத்து அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை குறைப்போம். பேதிக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஸ்ரீவர்மாவில் பார்த்தீங்க அப்படின்னா நெய் மருந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா டெய்லி கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சு மாதிரி, அதாவது எனிமா மாதிரி கொடுத்து அவங்க உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை தாழ்த்துவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தடவுதல் முறை மற்றும் இன்டர்னல் மெடிசின்ஸ் மூலயமா அவங்களுக்கு வாதத்தை என்டையராக குறைப்போம். எண்ணெய் தடவுதல் முறை அப்படின்னு சொல்லும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தைலம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஜா தைலமாகட்டும், இல்லைன்னா வாத மூலிகை எண்ணெய் ஆகட்டும், எந்த தைலமாக இருந்தாலும் சரி, வாத நாராயண தைலமாகட்டும், எந்த தைலமாக இருந்தாலுமே சரி, அதை ஃபர்ஸ்ட் நம்ம வர்மம் பண்ணிட்டு பொடி திமிர்தலும் பண்ணிட்டு
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் தடவுதல் முறையும் வந்து பண்ணுவோம். இந்த முற்றிலுமாக இந்த எண்ணெய் தடவுதல் முறை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின் மூலயமா வந்து இன்டயராக வந்து இன்டர்னலாக அப்சர்வ் ஆகும். அதாவது நம்ம தசை வழியாக நம்மளுடைய நரம்புகளுக்கு போய் அது வந்து நரம்பை வந்து வன்மைப்படுத்தும். ஸோ வந்து இந்த எண்ணெய் தடவுதல் முறை அப்படின்றது வந்து பக்கவாதத்தில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இன் வந்துட்டு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம். ஸோ வந்து எண்ணெய் தடவுதல் முறையை வந்து தினசரி வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய கைகால் வந்து செயலிழந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து என்டையராக அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக டிஸ்ஃபங்க்ஷன் ஆகாமல் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து அசைவுகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி வந்து அலாங் வித் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோதெரப்பியோ இல்லை சில எளிமையான பயிற்சிகளோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ இந்த பால் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகளோட நம்மளுடைய எண்ணெய் தடவுதல் முறையும் சேர்த்து பண்ணும்போது அவங்களுக்கு கைகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கைகளுக்கும் சரி நரம்புகளுக்கும் சரி நல்லாவே வந்துட்டு முன்னேற்றம் வந்து இருக்கும். அடுத்து மெயினாக வந்து முகவாதம் போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னலாக அவங்களுக்கு வந்து வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் கொடுத்துட்டு இன்டர்னலாக வந்து வல்லாதி லேகியமும் அடுத்து வந்து நரம்பை வன்மைப்படுத்துறதுக்கு வந்து அமுக்குராச்சூரணம் போன்ற மெடிசின்ஸும் கொடுக்கும்போது அவங்களுடைய அந்த பிளட் கிளாட் பிரச்சனையாகட்டும், அடுத்து வந்துட்டு மெயினாக வந்து தசையை வன்மைப்படுத்துறதுக்கு வந்து நம்ம அமுக்குராச்சூரணம் போன்ற மூலிகைகள் வந்து இன்டர்னலாக கொடுக்கும்போது இந்த பக்கவாதமாகட்டும் முகவாதமாகட்டும் எல்லாமே வந்துட்டு கொஞ்சமாக படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். மெயினாக வந்து இந்த பக்கவாத பேஷண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாதத்தை அதிகரிக்கக்கூடிய ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். வாதத்தை அதிகரிக்கக்கூடிய ஃபுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, கருணை அல்லாது மிற்ற கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து இவங்க வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ், அதே மாதிரி வந்து நல்ல பிஞ்சு காய்கறிகள் வந்து அவங்களுடைய உணவில் எடுத்துக்கணும். அடுத்து வந்து சாதம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டுன்னு சொல்லும்போது இருமுறை வடித்த கஞ்சி அப்படின்னு சொல்லி நம்மளோட மருத்துவத்தில் சொல்லுவாங்க. அதாவது இருமுறை வடித்தா அந்த கஞ்சி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரியான ஃபுட்ஸை தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து நல்ல பிஞ்சு காய்கறிகள் சொல்லும்போது அவரைக்காய் ஆகட்டும், பீன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நல்ல பிஞ்சு காய்கறிகள் வந்து அவங்களோட உணவுகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி கீரைகளும் நிறையா வந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாதம் வந்து என்டையராக தாழ்ந்துடும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்து டீடாக்சிஃபை உடம்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்னலாக வந்து சில மெடிசின்ஸ் கொடுத்துட்டு எண்ணெய் தடவுதல் முறையும் வர்ம முறைகளும் செய்யும் போது பக்கவாதம் அப்படின்றது வந்து என்டையராக வந்து அவங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு 80 to 90% வந்து இந்த பிளட் கிளாட் விஷயமாகட்டும் சரி, மசிலில் இருக்கக்கூடிய டோனும் சரி வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மசில் டோன் வந்துட்டு கிரேட் 1 இருந்தாலும் சரி, கிரேட் 2 இருந்தாலும் சரி, அது வந்து என்டையராக வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம சடன் ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். நம்மளுடைய மருத்துவ முறைகளில் பக்கவாதத்துக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது, எந்த மாதிரி மூலிகைகளை எடுத்து நம்ம வந்து வாதத்தை தாழ்த்தலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். இதே போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரம் 12ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை தஞ்சாவூரிலும், 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 4 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா
மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Vagicare, his wellness for her happiness.